2 இன்ச் சாஃப்ட்டும் பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கு மேல இந்த மாதிரி ஃபிளாப் கொடுத்து ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்ல ஒரு மிஷின்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆபரேட்டர் மூலமா மேல ஆன் டாப்ல பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ச் பை இன்ச்சா நம்ம ஒரு மெத்தைய ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மெத்தைய நம்ம உருவாக்கிட்டோம். 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா 1000 ரூபாய் தரேன். 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா 2000 ரூபாய் நான் தரேன். உங்களுடைய தலைப்பகுதி, உங்களுடைய இடுப்பு பகுதி, கால் பகுதி எப்படி செயல்படுற மாதிரி இதை வடிவமைச்சிருப்பாங்க. சோ இதனால உங்களுக்கு பாடி பெயின் வராது, ஹீட் வராது. ஸ்ப்ரிங் பெட்டா இருக்கட்டும், ஒரு ஆர்த்தோ மெமரி பெட்டா இருக்கட்டும், ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பெட்டா இருக்கட்டும், இல்ல ஃபுல் லேட்டெக்ஸ் பெட்டா இருக்கட்டும், இல்ல நார்மலான காயர் பெட் ஃபோம் பெட்டா இருக்கட்டும், நேரடியா வந்து பார்த்து அது மேல படுத்து பார்த்து உணர்ந்து பார்த்து நீங்க மெத்தைகளை வாங்கலாம். 10 வருஷம் வாரண்டி தரணும், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா தரோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். பாத்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளவு மிருதுவா இருக்கும். பியூர்னு சொல்லிட்டு இதுவும் 32 டென்சிட்டில கொடுக்குறோம்னா நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அந்த நிலைக்கு அது திருப்பி வந்துடும். ஃபோம் அப்படின்னா எல்லாருமே குவாலிட்டி கம்மியா அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம 32 டென்சிட்டில நல்லா மிருதுவான ஃபோம் போடுவோம். ஹை ஜிஎஸ்எம் கிளாத் போட்டு நம்ம 5 இன்ச்சஸ்ல ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். 5000 ரூபாயில இருந்து நம்ம சிங்கிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த சாஃப்ட் போடாமே இந்த காயர் நல்லா சாஃப்டாவும் ஃபிளெக்சிபிளாவும் தான் இருக்கும். ஒரு காயர் சாஃப்ட் மாடலை இந்த மாதிரி ஈரோட்டப் மாடலை தமிழ்நாட்டில் எங்கேயுமே செஞ்சு தர மாட்டாங்க. நம்ம எல்லா கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா அந்த காட்டன் ஃபில்ட் அது மட்டும் தான் வரும். இந்த மாதிரி சப்போர்ட்டிங் லேயர் 100% கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். போனல்னாலும் சரி, பாக்கெட்னாலும் சரி, அதோட 8 இன்ச் ஃபினிஷிங் இந்த மாதிரி வரும். 2 இன்ச்சா இருக்கட்டும், இல்ல 4 இன்ச்சா இருக்கட்டும், இல்ல 6 இன்ச்சா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீல் வந்துடும். நீங்க ஈவன் நீங்க பில்லோல எடுத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி சீல் வந்துடும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு, ஹார்டா இருக்குன்னா உங்களுடைய பழைய பெட்டு கூட லேட்டெக்ஸ் பெட்டா நம்ம மாத்திக்கலாம். சுரேஷ் ப்ரோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? வணக்கம். நல்லா இருக்கும் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ப்ரோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நான் क्वेश्चनக்கு வந்துறேன். சரிங்களா? சோ நிறைய மேட்டர்ஸ் இருக்கு. நானே வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் மேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு சரி ப்ரோ, சரி. எனக்கு வந்து ஓபனா சொல்ல போனா வயசு கொஞ்சம் தாண்டதால பேக் பெயின் அதிகமா நிறைய நிக்கிறோம் இல்லையா? டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்களா? யூடியூப்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமாங்க ப்ரோ. சோ நல்ல ஒரு மேட்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஆர்த்தோ லேட்டெக்ஸ்னு ஒரு மாடல் இருக்கு. ஆர்த்தோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா பேக் பெயினுக்காகவே ஹீட் இல்லாம நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹீட் இல்லாம 100% ஹீட் இல்லாம. ஆனா மேட்ரஸஸ் பொறுத்தளவுக்கு பாடி பெயினும் ஹீட்டும் இல்லாம இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி தான் நம்ம எல்லா விதமான மெத்தைகளும் பண்றோம். நான் காட்டுறேன், நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஆனா நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ஆர்த்தோ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நிறைய வகைகள் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இது முழுக்க முழுக்க உங்களுக்கு பேக் பெயினும் வராத வகையில, மேல ஹீட்டும் வராத வகையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா 80 டென்சிட்டில நல்லா ஹார்டா இருக்கும்னா 80 டென்சிட்டில ரீபாண்டட் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். இது உங்க உடம்ப ரொம்ப கீழே இறக்கி விடாதுங்கண்ணா. அதுக்கு மேல பெட்டுக்குன்னு கண்டிப்பா குஷனிங் வேணும். இந்த மாதிரி 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளவு மிருதுவா இருக்கும். சோ உங்களுக்கு மேல இருந்து பெட் ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த குஷனிங் உங்க உடம்புக்கு தேவையான விஷயத்தை அழகா கன்சியூம் பண்ணி கொடுக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாய்லாந்து லேட்டெக்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. நான் உங்களுக்கு மேட் இன் தாய்லாந்து அந்த சீலோடே நம்மளோட லேட்டெக்ஸ் வந்துரும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். சோ லேட்டெக்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. காமனா நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். லேட்டெக்ஸ்ல கண்டென்ட் அதிகம் உள்ளது தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான். இந்த மாதிரி 7 ஜோன்ல உங்களுடைய தலைப்பகுதி, உங்களுடைய இடுப்பு பகுதி, கால் பகுதி எப்படி செயல்படுற மாதிரி இதை வடிவமைச்சிருப்பாங்க. சோ இதனால உங்களுக்கு பாடி பெயின் வராது, ஹீட் வராது. ஒரு நார்மலா நானே ஒரு 70 kg இருக்கேன். நீங்க நிறைய கிலோ இருந்தீங்கன்னா கூட அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க இதுக்கு மேல பெட் உள்ள போற மாதிரி சில பெட் இருக்கும், வெளியே போற மாதிரி நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ உங்களுக்கு மேல ஹீட்டும் வராத வகையில, கீழே இந்த மாதிரி உடம்பை கீழே இறக்கி விடாத வகையில பண்றதுனால இந்த ஆர்த்தோ மாடல் ஸ்பெசிஃபிக்கா உடம்பு வலி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி மாடல்லாம் கண்டிப்பா வெளியில அவைலபிலிட்டியே இருக்காது. சோ நம்ம தான் ஸ்பெசிஃபிக்கா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த பெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குயின் சைஸ் 28,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி. அது கூட இந்த மாதிரி மசாஜ் லேட்டெக்ஸ் பில்லோ, 2 லேட்டெக்ஸ் பில்லோ, இதுலயும் சீல் வந்துரும். இந்த மாதிரி 2 பில்லோ, ஒரு பெட் ஸ்ப்ரெட் உங்க வீடு வரை டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி ப்ரோ, இந்த லேட்டெக்ஸ் வந்து லைஃப் டியூரேஷன் எவ்வளவு நாள்? ஆனா இதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம கம்பெனில 10 வருஷம் வாரண்டி தரோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா தரோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். அந்த மாதிரி வாரண்டி தரோம். சரிங்க ப்ரோ, 28,000 சொல்றீங்க. ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆனா சிம்பிள்னா நீங்க ஆன்லைன்ல வர பொருள் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி வரும். கம்ப்ரஸ் ஆகி வர பொருள் எப்படினா வெயிட்டா இருக்கும். நீங்க இந்த பெட்டே ஒரு குறிப்பிட்ட ஒரு வெயிட்டை டிசைட் பண்ணும். நீங்க ஒரு நல்ல கிலோல இருந்தாதான் உங்களுக்கு பாடி பெயினே ஏற்படும். நீங்க ஒரு நல்ல கிலோல இருக்கும்போது ஃபோம் மேல உட்கார்ந்தீங்க அப்படினா எப்படினா உங்களை தாங்கும். கண்டிப்பா உங்களுக்கு பேக் பெயின் வரும். ஃபர்ஸ்ட் வரும்போது ஆன்லைன்ல வர ப்ராடக்ட் கம்ப்ரஸ் நீங்க வெளிப்படுத்தும் போது ஹார்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு 6 மந்த்ல 3 மந்த்ல கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு இருக்காது. எத்தனையோ பேர் நம்மள ஸ்கிப் பண்ணிட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ குவாலிட்டி இருக்கும். 100% குவாலிட்டி இருக்கும். இப்போ இதே விஷயத்தை அப்ப மத்தவங்க எவ்வளவு கொடுப்பாங்க அப்படினா இந்த குவாலிட்டி நான் சொல்ற மாதிரி பயன்படுத்துறாங்கன்னா 100% 50,000 ரூபாய் குறைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதுல தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. சோ ஆன்லைனை விட நல்ல ரேட்ல கொடுக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா ப்ரோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஆனா ஒண்ணுல நான் இப்ப லேட்டெக்ஸ் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. சோ இந்த மாடல்
மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே தானா, கீழே வந்து 4 இன்ச்சஸ் ஆர்த்தோ, அதுக்கு மேல 32 டென்சிட்டில சாஃப்ட் ஃபோம் மேல கொடுத்து, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர்னு சொல்லிட்டு இதுவும் 32 டென்சிட்டில கொடுக்குறோம். சோ இதுவும் உங்களுக்கு 8 இன்ச்சஸ்ல சேம் ஃபினிஷிங், ஆர்த்தோ லேட்டெக்ஸ் என்ன ஃபினிஷிங்ல வருதோ அதே ஃபினிஷிங்ல வந்துரும். இது பட்ஜெட் வைஸ் நம்ம போய்க்கலாம். இதுவும் உங்களுக்கு பேக் பெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. நம்ம நல்ல ஃபேப்ரிக், ஹை ஜிஎஸ்எம் ஃபேப்ரிக் போறனால இதுல ஹீட் இஷ்யூஸ் இருக்காது. சோ இதோட 8 இன்ச் திக்னஸ்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குயின் சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 18,000 ரூபாய்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெடோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல இன்னொரு வேரியன்ட், இதுவும் இல்லாம இன்னொரு வேரியன்ட் வேணும் அப்படின்னா எனக்கு சிலர் வந்து கூப்பிட்டு கேட்பாங்க, எனக்கு மேல கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருந்தாலே போதும், நல்ல வெயிட்டா இருக்கிறதுனால எனக்கு உடம்பு ரொம்ப கீழே இறங்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம கீழே அதே மாதிரி ரீபாண்டட் 4 இன்ச்சஸ் நம்ம போட்டு கொடுத்து நல்லா ஹார்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அவங்க வெயிட்டுக்கு என்ன இயங்கணுமோ அந்த இயக்கம் தான் இருக்கும். அதுக்கு மேல மெமரி ஃபோம் நான் இதை பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அந்த நிலைக்கு அது திருப்பி வந்துடும். லைக் பார்க்கும்போது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா நீங்க படுத்தீங்கனாலுமே உங்களுக்கு கம்ப்ரஸ், ஐ மீன் இந்த குஷனிங்கிறது இந்த 2 இன்ச்சு தான் கிடைக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்னஸ் மட்டும் தான் கிடைக்கும், உள்ள உங்க உடம்பு போகாதுன்னா. ஸோ அப்போ இந்த மாதிரி மெத்தட்களும் நம்ம பயன்படுத்தலாம் ஆர்த்தோக்கு, பேக் பெயின் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸஸ் வேணாலும் ஆர்த்தோ மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட குயின் சைஸ் பிரைஸ் வெறும் 18,000 ரூபாய் கொடுத்து 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோ எஸ் ப்ரோ. ஸோ நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா சிவானந்தா மேட்ரஸ் தி காட் ஆஃப் ஸ்லீப் அப்படின்ற நேம்ல கோயம்புத்தூர்ல சென்டர் சிட்டில எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்பெனி அப்படின்னு அவங்களுடைய போக்குவரத்து சார்ந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குன்றதுனால எல்லாருமே அவுட்டர்ல பண்ணுவாங்க. சோ கஸ்டமர் நேர்ல வந்து பார்க்கணுன்றதுக்காக, லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இப்போ கோயம்புத்தூர் தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு ஆர்எஸ்புரத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல இருந்து, காந்திபுரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நம்ம கம்பெனியை நேரடியா பார்த்து எடுக்கணுன்றதுக்காக நம்ம காம்பாக்டா உள்ள பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ நோக்கம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேரடியா ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்கன்ற போதே அவங்களுக்கு சரியா பண்ணி கொடுக்கணுன்ற எண்ணம்னால தான். சோ அதனால இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், வெளியூர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க நம்ம கம்பெனிக்காக வர்றேன் அப்படின்னா கூட ஒரு மெயினான காந்திபுரம் அந்த மாதிரி வந்துட்டு பிக் பண்ணிக்க சொன்னா கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இன்டென்ஷன்ன்றது தூரத்துல இருக்கும்போது அவங்களால உணர முடியாதுல, நமக்கு பிடிச்சது எடுன்னு சொல்லி எடுக்க முடியாதுல. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு முயற்சிகளை நம்ம பண்றோம். சோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ சிவானந்தா மேட்ரஸ் வேடப்பட்டி கோயம்புத்தூர்ல நம்ம லொகேட் ஆகி கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபோம் பெட்ல ஆரம்பிச்சு காயர் சாட், ஸ்ப்ரிங்ல 2 வெரைட்டி, போனல், பாக்கெட்டட், ஆர்த்தோ மாடல் இப்போ நம்ம பார்த்தோம், ஆர்த்தோ லேட்டெக்ஸ், ஆர்த்தோ சாஃப்ட், ஃபுல்லி லேட்டெக்ஸ், முழுக்க இயற்கையான ரப்பர் பால்ல பண்ற உங்களுக்கு லேட்டெக்ஸ் எல்லா மாடலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெளிப்படைத்தன்மையோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க பொருளை ரெடி பண்ணும்போது அதுதான் உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணுன்ற வெளிப்படைத்தன்மையோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹெல்த் கான்சியஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா மெத்தையும் கண்டிப்பா சூட் ஆகாதுன்னா, ஒரு குழந்தைக்கு சூட் ஆகுது வந்து பெரியவங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகாது. குழந்தைக்கு நல்ல குஷனிங் கொடுக்கலாம், ஆனா ஒரு நல்ல நம்மளோட பேரண்ட்ஸ்க்கோ வயசானவங்களுக்கோ இடுப்பெல்லாம் இறங்க கூடாது. சோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அந்த மாதிரி யங்ஸ்டரோ சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் தகுந்த மாதிரி மெத்தைகள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. சோ வீடியோக்குள்ள போயிட்டு அந்த வெரைட்டிஸ்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் கண்டிப்பா தேங்க் யூ சோ மச் ப்ரோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபுல்லா வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ளஸ் ஆன்லைன் விலைக்கும் நம்ம இங்க வாங்குற விலைக்கும் என்ன வித்தியாசம், என்ன குவாலிட்டி டிஃபரன்ஸ் நம்ம சிவானந்தா மேட்டர்ஸ்ல எல்லாத்தையும் டீடைல் பார்க்கலாம். முக்கியமா கவனிக்க வேண்டியது இவங்க தான் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மேனுஃபேக்சர் யூனிட்டையும் போய் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ண போறேன், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆனா இப்போ நம்ம ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மட்டும் இல்லாம நம்ம நிறைய வகையான மெத்த பண்றோம். சோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்லிம் பெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, குல்ட் பெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒரு பாய்க்கு பதிலா ஒரு எளிமையான வகையில பயன்படுத்திக்கிறதுக்கு, இல்ல ஒரு டிராவல் பண்றோம், இல்ல ஒரு யோகா பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தைகள் நம்ம கண்டிப்பா பயன்படும். சோ உள்ள ஒரு 3 லேயர் ஃபோம் கொடுத்து டபுள் கலர் 2 சைடு வேற டார்க் கலர் அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதோட சிங்கிள் எல்லாமே 1000 ரூபாயில இருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், டெலிவரி ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஃபோம் பெட்னா, ஃபோம் அப்படின்னு எல்லாருமே குவாலிட்டி கம்மியா அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம 32 டென்சிட்டி நல்ல மிருதுவான ஃபோம் போடுவோம், நல்ல சாஃப்ட்னஸா இருக்கும்னா. இதோட ஃபினிஷிங் பாருங்க, 5 இன்ச் திக்னஸ்ல லேட்டெக்ஸ் பெட் கூட இந்த மாதிரி ஃபோம் பெட் யாரும் போட மாட்டாங்க, கிளாத்ஸ் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. சோ இந்த மாதிரி ஹை ஜிஎஸ்எம் கிளாத் போட்டு நம்ம 5 இன்ச்சஸ்ல ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ஃபோம் பெட் எல்லாமே 5000 ரூபாயில இருந்து நம்ம சிங்கிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பேச்சுலரா தங்குறவங்க இல்ல ஒரு ஹாஸ்டல் பர்பஸ்க்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இந்த ஃபோம் பெட் பயன்படும். சோ இப்போ ஃபோம் பெட் அப்படின்னு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சிலருக்கு என்ன ஏற்படும். நம்மகிட்ட நீங்க ஃபோம் பெட் எடுத்தீங்கனாலும் சரி, ஸ்ப்ரிங்னாலும் சரி, லேட்டெக்ஸ்னாலும் சரி, நம்ம மேல பயன்படுத்துற கிளாத்ஸா இருந்தா உங்களுக்கு ஹீட் வந்து கண்டிப்பா அரெஸ்ட் ஆகணும். சோ கஸ்டமருக்கு பிடிக்கணும்ன்ற வகையில நம்ம என்ன உள்ள வச்சாலுமே மேல பயன்படுத்துற கிளாத் மேல தான் நம்மளுடைய பாடி கண்டிப்பா பிளேஸ் ஆகணும். சோ நல்ல ஹை ஜிஎஸ்எம் போட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி தரதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஹீட் அரெஸ்ட் ஆகும். சோ இதுல ஆன்டி மைக்ரோபியல், இந்த பிரவுன் பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் வரும், அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்திக்கு எதிராக போராடுற மாதிரி இதோட குணம் இருக்கும். சோ இது டெனிம் வரும். அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஆலிவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த புழு, பூச்சி, ஃபங்கஸ், பாக்டீரியா அதுக்கு அகைன்ஸ்டா செயல்படுற விஷயமா இருக்கும். சோ இது ஆன்டி மைக்ரோபியல்ல வரும். இது வந்து பேம்போன்னு சொல்லுவாங்க. இத க்ளோஸ் அப்ல பாருங்க, இந்த பிரீமியம்லாம் கண்டிப்பா எங்கேயுமே இருக்கவே இருக்காது. இது கஸ்டமைஸ்டா கஸ்டமருக்கா நம்ம தனிப்பட்ட முறையில் நெஞ்சிருக்கோம். சோ இதெல்லாம் ஒரு துளி கூட ஹீட் வராது. அப்ப மேல பயன்படுத்துற துணி மட்டும் நீங்க பாருங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு ஹீட் வரக்கூடாது, ஃபங்கஸ் பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டா இருக்கணும், ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்திக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற மாதிரி ஒரு துணி முதற்கொண்டு அவங்களோட உடல்நலம் சார்ந்து யோசிச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும். ஆனா அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா காயர் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். காயர் அப்படின்றது ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நிறைய பயன்படுத்தினால
பாக்குறதுனால ஒரு அவங்களுக்கு வந்து எண்ணம் சார்ந்து காயர் தானே அப்படின்னு தோணும். உள்ள பயன்படுத்துற விஷயம் சார்ந்துதானே. உள்ள பாத்தீங்கன்னா ரப்பரைஸ்டு காயர். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த சாஃப்ட் போடாம இந்த காயர் நல்லா சாஃப்டாவும் ஃபிளெக்சிபிளாவும் தான் இருக்கும். சோ அதோட திக்னஸ் பாருங்க, உங்களுக்கு 5 இன்ச்சஸ் வந்துரும். நல்லா இருக்கும், தங்க மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை பயன்படுத்துற மீனிங் வந்து என்னன்னா, அதோட ஷேப்பா இருக்கட்டும், ஃபினிஷிங்கா இருக்கட்டும், அந்த அளவுக்கு இருக்கும். பாட்டம்ல அது வரதுனால ஹீட் கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகாது, அரெஸ்ட் ஆகணும். அதுக்கு மேல இந்த மாதிரி 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் போட்டு பண்ணி கொடுக்கும். சோ இந்த மாதிரி 32 டென்சில மிருதுவா போடுறதுனால பாட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மேல உள்ள விஷயம் சாஃப்ட்னஸ் தரதுனால உங்களுக்கு எக்கானமில இந்த விஷயத்திலே ஹீட்டும் வராது, பாடி பெயினும் வராது. இதோட சிங்கிள் எல்லாமே வெறும் 5000 ல இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். 7 இன்ச் திக்னஸ்னா 7000 ல இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி மெத்தையும் எக்கானமில பொருளாதார ரீதியா ஒரு ஹீட் இல்லாம பாடி பெயின் இல்லாம நம்ம பயன்படுத்தலாம். இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா கீழ 5 இன்ச் காயரும் 2 இன்ச் சாஃப்ட் போட்டு ஒரு காயர் சாஃப்ட் மாடலை இந்த மாதிரி ஹீரோ டாப் மாடலை தமிழ்நாட்டில் எங்கேயுமே செஞ்சு தர மாட்டாங்க. நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு குயினோ கிங்கோ எடுக்கிறீங்கன்னா 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரியோட ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ல ஸ்ப்ரிங் பெட் நம்ம பார்க்கலாம். ஒரு ஹோட்டலுக்கே போறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பெட் நல்ல குஷனிங் தரும். பட் அதே விஷயத்தை வீட்டில் பயன்படுத்துறது சாத்தியமா, கூட காசு இருக்குமோன்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். பட் சாத்தியம் தானே நம்ம கம்பெனியில். அப்படி பார்த்தீங்கன்னா இது போனல் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டாடா ஸ்டீல் போட்டு நல்லா ஹெவியா இருக்கும். அந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னாவே தெரியும், யாரும் குதிச்சா கொண்டா கூட எந்த விதத்திலும், குழந்தைங்க விளையாண்டா கூட எந்த விதத்திலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி ஹெவியான ஸ்டீல் கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா 1500 சீட்ல காட்டன் ஃபெல்ட் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி சப்போர்ட்டிங் லேயர் கொடுப்போம். எல்லா கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் ஃபெல்ட் அது மட்டும் தான் வரும். இந்த மாதிரி சப்போர்ட்டிங் லேயர் 100% கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியாது. ஸோ இது மற்ற கம்பெனியில் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நம்மளும் நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பண்றோம். இந்த மாதிரி 2 சைடுமே சப்போர்ட்டிங் லேயர் கொடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்க உள்ள கலர்ல எந்த கலர் நீங்க கேட்டீங்கனாலும் சரி அதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லேயர்ஸ் கொடுத்து, ஏன்னா ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியக்கூடாது, அதுக்கு மேலேயும் லேயர்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே கூலிங் ஃபேப்ரிக் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு போனல் ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும், அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். 8 இன்ச் திக்னஸ்ல டபுள் சைடு பயன்படுத்துற மாதிரி 5 வருஷம் வாரண்டியோடனா 1 அடி 2 அடி இல்ல 5 அடி பெட், குயின் சைஸ் பெட் வெறும் 10,000 ரூபாய்க்கு கொடுத்து டெலிவரி கொடுத்து அது கூட 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ போனல் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படின்னா அதிர்வு தெரியாத மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்ல எப்பவுமே அந்த அதிர்வு அப்படின்ற விஷயத்தை உணர்றதுனால ஸ்ப்ரிங் இந்த இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். அதனால நம்ம எந்த இடத்துல இந்த பெட்டை பயன்படுத்துறோமோ அந்த இடத்துல மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு எண்ட்ல ஒரு மனிதர் தூங்கிட்டு இருந்தாலும் இன்னொரு எண்ட்ல யாரும் குழந்தை குதிச்சா கூட அந்த படுத்திருக்கவருக்கு ஸ்ப்ரிங் பெட்ல படுத்திருக்கும் போதே அதிர்வு தெரியாது. சோ அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும். இதெல்லாம் முழுக்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். சோ இதோட 5 அடி பெட்டும் 1 அடி 2 அடி இல்லனா 5 அடி பெட்டுமே வெறும் 13,000 ரூபாய்க்கு கொடுத்து 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரியோட கொடுக்கணும். சோ போனல்னாலும் சரி பாக்கெட்னாலும் சரி அதோட 8 இன்ச் ஃபினிஷிங் இந்த மாதிரி வரும். சோ இதுல என்ன கலர் போயிட்டாலும் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு 7 இயர்ஸ் வாரண்டி தரேன். ஆனா பெட்ல வந்து நல்ல ஹீரோ டாப் மாடல்ல 10 இன்ச் நல்ல பெரிய பெட்டா இருக்கணும். ஒரு யங்ஸ்டரா இருக்காங்க, இல்ல ஒரு புதுசா மேரேஜ் ஆகுது, பெட்டோட குஷனிங்க நல்லா அனுபவிக்கணும், மிதக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்னா இந்த மாதிரி மாடல் எடுக்கலாம்னா இது பாத்தீங்கன்னா கீழ போனல் ஸ்ப்ரிங் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கீழ 1500 GSM காட்டன் ஃபெல்ட் வச்சு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் நல்லா மிருதுவா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இதுவும் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியாது. ஆல்ரெடி ஸ்ப்ரிங்கும் ஒரு குஷனிங் கொடுக்கும். அதுக்கு மேல இந்த மாதிரி 2 இன்ச் சாஃப்ட் போடும்போது குஷனிங் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பெட் நல்லா சூட் ஆகும். சோ அதோட 10 இன்ச் மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குயின் சைஸ் வெறும் 16,000 ரூபாய்க்கு கொடுத்து 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். சோ போனல்ல இந்த ஒரு சைடு இருந்தாலும் இந்த சைடு பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸும் உங்களுக்கு அனுபவிக்கணும், அந்த ஹீட்டும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ரெண்டாவது கீழே பாத்தீங்கன்னா 0% பார்ட்னர் டிஸ்டர்ப்ல நல்ல குஷனிங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 8 இன்ச் பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி 2 இன்ச் தாய்லாந்து லேட்டெக்ஸ் நம்ம போடுறதுனால ஹீட்டுக்கு ஹீட்டும் தவிர்க்கப்படும்னா அந்த கீழே ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல குஷனிங் கிடைக்கும். சோ இந்த மாதிரி மாடல் போட்டு 10 இன்ச் திக்னஸ்ல குயின் சைஸ் வெறும் 28,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். இது கூட மசாஜ் லேட்டெக்ஸ் பில்லோ 2 ஒரு பெட் ஸ்ப்ரெட்னு டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த 2 மாடலுமே ஹீரோ டாப் மாடல்ல ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்ப்ரிங் கீழையும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 இன்ச் சாஃப்ட் தனியா லேட்டெக்ஸ் தனியா அந்த மாதிரி நம்ம ஹீரோ டாப் மாடல் அடிச்சு கொடுத்துடலாம். சோ நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்ல ஹீரோ டாப் மாடல் எல்லாமே 10 இயர்ஸ் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா லேட்டெக்ஸ்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு இயற்கையான முறையில நேச்சுரல் லேட்டெக்ஸ் எல்லாமே நம்மட்ட அவைலபிலிட்டி இருக்கு. அப்படி பார்க்கும்போது 2 இன்ச்சா இருக்கட்டும், இல்ல 4 இன்ச்சா இருக்கட்டும், இல்ல 6 இன்ச்சா இருக்கட்டும். இப்போ பாருங்க இப்பதான் ஜஸ்ட் நம்ம ஓபன் பண்றோம். ஃப்ரெஷ் பீஸ் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கான உதாரணம் தான் இது. சோ 2 இன்ச் 4 இன்ச் 6 இன்ச்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே மோல்டட் ஷீட்டா நம்மட்ட அவைலபிள் இருக்குனா. ப்ரோ மார்க்கெட்ல இப்போ எல்லாமே என்ன பேசுறாங்க, லேட்டெக்ஸ் வந்து லேட்டெக்ஸ் அந்த இயற்கையான ரப்பர் மில்க்ல பண்றாங்க. அது என்ன எதுக்கு நல்லது, ஏன் அதை கொண்டு வந்து? ஆனா ஒண்ணு இல்லனா மேட்ரஸஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒன்னு ஹீட் கண்டிப்பா வரக்கூடாது, இன்னொரு விஷயம் உடல் வலி ஏற்படக்கூடாது, இன்னொரு விஷயம் டியூரபிலிட்டி. நம்ம ஒரு 6 மாசத்துல ஒரு வருஷம்லாம் மெத்த மாத்திர மாதிரி வாங்கினா கண்டிப்பா அது ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயம் தான். சோ இந்த லேட்டெக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் ஃபோம் மெட்டீரியலா இருக்கும்போது இது முழுக்க க்ளோஸ் அப்ல பாருங்க இயற்கையான ரப்பர் மில்க்ல பண்ணதுங்கனா. இதோட டைங்கே பாருங்க, உங்க தலைப்பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி எப்படி செயல்படுன்ற மாதிரி ஹோல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வடிவமைச்சிருப்பாங்க. சோ அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. ரெண்டாவது விஷயம், இந்த முட்டையை வச்சுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அதோட மீனிங் என்னன்னா உங்களுடைய எலும்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட்
சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த முட்டை வைக்கும்போது உடையலன்றோட மீனிங் என்ன? அவங்களோட எலும்பு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க, இல்ல உடம்பு வலி அப்படின்னா நீங்க திரும்பி படுக்கும்போது வைக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பெயின் எதுவும் ஏற்படாது. சோ உங்களுக்கு ஹீட் வராது, பெயின் ஏற்படாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல இலவம் பஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதை மீறி இதுல என்ன பெனிஃபிட்னா, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள குழியோ மேடு பள்ளமாவோ இது ஆகாது. 20 வருஷம் தனிப்பட்ட முறையில் நாங்களே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். அந்த காலகட்டத்துக்குள்ள ஏதாவது அன்இவனா உங்களுக்கு மாறுதுன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்மகிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். பீஸ் டு பீஸ் நம்ம பொருளை மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு क्वेश्चन, லேட்டெக்ஸ்னாலே நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், குவாலிட்டி டிஃபர் ஆகுது இல்லையா? நம்ம இந்த மாதிரி குவாலிட்டி ஆனா நம்ம பயன்படுத்துறது முழுக்க 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்துற 2 இன்ச்லயும் உங்களுக்கு அந்த சீல் வந்துரும். உங்களுக்கு நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். சோ அந்த மாதிரி வந்துரும். 4 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்துரும். நம்ம பயன்படுத்துற எல்லா மெட்டீரியல்லையுமே லேட்டெக்ஸ் சார்ந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீல் வந்துரும். நீங்க ஈவன் நீங்க பில்லோல எடுத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி சீல் வந்துரும். சோ நான் நாளைக்கு உங்களுக்கு பொருள் கொடுக்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஜிப் கவர் வச்சு தான் அந்த பில்லோக்கே நான் கொடுப்பேன். உங்க வீட்டுக்கு வந்துட்டா கூட நீங்க ஜஸ்ட் இந்த பில்லோ கவரை ஓபன் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களால அந்த சீலை வந்து உங்களால அக்னாலஜ் பண்ணிக்க முடியும். என்னோட லேட்டெக்ஸோட தரத்தை பில்லோலே உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது மத்த லேட்டெக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பின் கோர் லேட்டெக்ஸ், மோனோ லேட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட டையிங் எல்லாமே ஹோல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது பாத்தீங்கன்னா உங்க தலைப்பகுதி, இடுப்பகுதி, கால்பகுதி எப்படி செல் பண்ற மாதிரி ஹோல் ஸ்ட்ரக்சர் அந்த மோல்டிங்கே உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். சோ அதுல நமக்கு தரத்தை நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும். சோ நல்ல குவாலிட்டியான பொருள் நம்ம சிவானந்த மெட்டல்ஸ்ல கொடுத்துட்டு கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். லேட்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா டாப்பர் அப்படின்ற வகையில பயன்படுத்திக்கலாம். இந்த 2 இன்ச் லேட்டெக்ஸ் உள்ள வச்சு இதோட ஃபினிஷிங் பாருங்க. மேலேயும் கீழே நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ இதுல பேம்போ போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்கோம். நல்லா பாருங்க, இந்த க்ளோஸ் அப்ல ஒரு 2 இன்ச் பெட் தான், ஆனா இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா பேம்போ அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் போடும்போது உங்களுக்கு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. சோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷஸ் 3 இன்ச்சஸ் வந்துரும். நீங்க ஆல்ரெடி ஒரு பெட் உங்களுக்கு ஹார்டா இருக்கு, இல்ல குழி விழுந்துருச்சு, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நீங்க இந்த மாதிரி 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டு 4 சைடு எலாஸ்டிக் வச்சு தந்துரும். அப்படியே நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுடைய பழைய பெட் கூட ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு, ஹார்டா இருக்குன்னா உங்களுடைய பழைய பெட் கூட லேட்டெக்ஸ் பெட்டா நம்ம மாத்திக்கலாம். சோ இந்த மாதிரி லேட்டெக்ஸ் பெட் லேட்டெக்ஸ் டாப்பர் எல்லாமே 2 இன்ச் திக்னஸ்ல சிங்கிள் எல்லாமே 8000 ரூபாயில இருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ். சோ லேட்டெக்ஸ்ல 2 இன்ச் போகனா நம்மகிட்ட 4 இன்ச் 6 இன்ச் ஈவன் 8 10 வேணாலும் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கஸ்டமைஸ்ட்ல நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். லேட்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லா மாடலுமே வந்து சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களே அவங்க வீட்ல 7க்கு 7 8க்கு 8 அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. சோ கஸ்டமைஸ்டாவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 4 இன்ச் லேட்டெக்ஸ் இருக்கு, 6 இன்ச்சஸ் இருக்கு. இதுக்கு மேல 8 10 வேணாலும் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். சோ இப்போ 4 இன்ச் லேட்டெக்ஸ் எல்லாமே குயின் சைஸ் எல்லாமே 25000 ரூபாய்க்கு கொடுத்து இந்த மாதிரி 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் உங்க வீடு வர டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 6 இன்ச் மாடல். 6 இன்ச் மாடல்ன்றது பயங்கர சொபிஸ்டிகேட்டா இருக்கும். 20 வருஷம் வாரண்டி தரேன். அது ஒரு வரையறுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேனே ஒழிய நீங்க லாங் டேர்ம்க்கு கண்டிப்பா பயன்படுத்தலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் ரப்பர் தானே, எதுவுமே ஆக போறது இல்ல. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட 6 இன்ச் லேட்டெக்ஸ்ன்றதை நான் 39000 ரூபாய்க்கு தரேன்னா இதை ஒரு சில பெருசாவும் பார்க்கலாம், இல்ல இந்த கண்டென்ட் பத்தி தெரிகிறவங்களுக்கு சிறுசாவும் பார்க்கலாம். ஆனா நம்ம ஒரு 10,000மோ 5,000மோ மெத்த வாங்கி ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல அந்த பெட் ஒரு அன்ஈவன் ஆகி இல்ல ஒரு ஹீட் வந்து லைஃப்ல 2-3 தடவை நம்ம பெட்டை மாத்துறதுக்கு பதிலா இந்த மாதிரி மெத்தைகள் நம்ம வாங்கும்போது அந்த 20 வருஷம் 25 வருஷமும் ஒரே நிலையில அந்த பெட்டை ஹீட் வராம பாடி பெயின் வராம நம்மளால பயன்படுத்த முடியும். ஹீட் வராம நான் சொல்லும் போது மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தைக்கு மேல ஸ்ப்ரிங்குக்கு மேல போடுற மாதிரியோ இல்ல மத்த பெட்டுக்கு போடுற மாதிரியோ ஒரு 350 GSM கிளாத் கொடுத்து அதுக்கு மேல இந்த மாதிரி ஃபோம் கொடுத்து அடிச்சு கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனால தான் க்ளோஸ் அப்ல சின்ன பீஸா நான் காட்டுறேன். ஆனா இந்த மெத்தையை நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 6 இன்ச் லேட்டெக்ஸ் மட்டும் உள்ள வச்சு வேற எதுவுமே அதுக்கு மேல இல்ல. அந்த லேட்டெக்ஸோட ஃபீலை டைரக்டா வாங்குறவங்க உணரணும்ன்றதுக்காக வெறும் ஹை GSM கிளாத் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிருவேன். இதோட பிரீமியம், இதோட லுக், இதோட எப்படி சொல்ற இதை எடுத்துக்கிற உணர்ற விஷயம்ன்றது கண்டிப்பா யாருமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால உணர்ந்து கஸ்டமருக்கு அந்த லேட்டெக்ஸோட பயன்பாடு அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா இந்த லேட்டெக்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஹீட்டும் வராது, பாடி பெயினும் வராது. ஆனா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்னுவாங்க, இல்லனா தனியா வந்து ஒரு ஷோகேஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாதுன்னா எடுக்கிற மெத்த அவங்களுக்கு எந்த வகையில பயன்படும்ன்ற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அப்ப அவங்களுக்கு ஏத்த ரா மெட்டீரியல் நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது அந்த ரா மெட்டீரியல் தான் உள்ள வச்சு ஸ்டிச் பண்றோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நம்பி வெளியூர்ல இருந்து ஆர்டர் கொடுத்தாங்கனாலும், அதாவது சிவானந்தா மேட்ரஸஸ் நம்பி வெளியூர்ல இருந்து ஆர்டர் கொடுத்தாலும் அவங்களுக்கு வீடியோ காலோ இல்ல ஒரு லைவ் வீடியோ மூலமோ இப்போ இந்த பெட் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து அவங்க புக் பண்ணிருக்காங்க ஒரு ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பெட். அதான் பசங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு பேஸ்டபடி கீழே பாத்தீங்கன்னா 4 இன்ச் ஆர்த்தோ நல்லா ஹார்டா இருக்கும், அதுக்கு மேல 2 இன்ச் சாஃப்ட்டா வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பயன்படுத்துற மெத்தையில எந்த இடத்துலயும் ஒரு ஜாயிண்டையோ இல்ல கமிட் பண்ணிட்டு வேற எந்த ஒரு பொருளையும் நம்ம பண்ணி கொடுக்க மாட்டோம். 100% டிரான்ஸ்பரன்சியோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ரீபாண்டடுக்கு மேல சாஃப்ட்டா பேஸ்ட் பண்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி ப்ராப்பரான முறையில அவங்க என்னென்ன ரா மெட்டீரியல் கேக்குறாங்களோ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி ஒண்ணா அசெம்பிள் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு வரணும். ஆனா நம்மட்ட ஹீரோ டாப்ல எடுக்கிற எல்லா பெட்டுக்குமே இந்த மாதிரி ஃபிளாப் அப்படின்ற விஷயம் நம்ம கொடுத்து பண்ணுவோம்னா இது என்னன்னா பெட்டோட டைட்னஸ் வந்து இது தீர்மானிக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரை நல்லா டைட்டா ஸ்டிச் பண்ணிட்டு இதை இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். சோ இதுக்கு மேல லேட்டெக்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணும்போது நாளை பின்ன இந்த பெட் மேல குதிச்சாலோ கொண்டாலோ நல்லா கிரிப்பா இருக்கும். இப்போ இதுக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஒரு
ஒரு half an hour ஆகும். மத்த கம்பெனில போனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டீடைலிங்கா பண்ணி கொடுப்பாங்களா? பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சோ ஈச் அண்ட் எவ்ரி பெட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம ஃபிளாப் கொடுத்து மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த மாதிரி செட்டிங்லாம் இந்த பசங்க போடும்போது அவங்க அன்சைஸ் எடுத்தாலும் பெரிய சைஸ்னாலும் சின்ன சைஸ்னாலும் 1/2 இன்ச்சஸ் கூட மாற்றம் இருக்காதுன்னா அவங்க என்ன ஒரு சைஸ்ல எடுக்க நினைக்கிறாங்களோ அதே சைஸ்ல எக்ஸாக்ட்டா நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். பெட்டோட பேக் சைடு கூட இப்போ நீங்க பெரிய கம்பெனியே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஜஸ்ட் கிளாத் மட்டும் தான் போடுவாங்க பின்னாடி. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா 180 GSMல நல்ல நெட்டட் ஃபேப்ரிக் போட்டு உங்களுக்கு அதுக்கு கிரிப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோம் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி நம்ம குவாலிட்டியா தான் பேக் சைடு முதற்கொண்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரணும். ஆனா இப்போ நம்ம ஒரு ஆர்த்தோ லாட்டெக்ஸ் மாடல் பார்த்துருப்போம். அதாவது கீழே வந்து 4 இன்ச்சஸ் ஆர்த்தோவும் 2 இன்ச்சஸ் சாஃப்ட்டும் பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அதுக்கு மேல இந்த மாதிரி ஃபிளாப் கொடுத்து முதல் நிலையா அதுக்கு அடிப்பகுதியில் உள்ளதை நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்ல ஒரு மிஷின்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆபரேட்டர் மூலமா நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே சரியான முறையில் பண்ணி கொடுத்துட்டு வரணும். ஆனா நம்ம பார்த்தோம்ல இப்போ திருநெல்வேலியில இருந்து ஒரு கஸ்டமர் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கீழே ஆர்த்தோ சாஃப்ட் அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஆன் டாப்ல பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்துறது 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி 7 ஜோன்ல டையிங் பண்ணிருப்பாங்க. மேட் இன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்க கண்ணு முன்னாடியே அதை பேஸ்ட் பண்றோம். இதே மாதிரி தான் இந்த யூடியூப் விளம்பரம் அப்படின்றத தாண்டி இதே மாதிரி தான் உங்களுடைய பெட்டை நான் ரெடி பண்ணும்போது இன்ச் பை இன்ச் உங்களுக்கான மெத்தையும் உங்களுக்கு மேக்கிங் வீடியோ நம்ம அனுப்பிடுவோம். ஆன் டாப்ல ஃபேப்ரிக் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். லேட்டெக்ஸ் போட்டு பயன்படுத்தும் போது ஃபோம் கூல்டிங் இன்வால்வ்மெண்ட் இல்லாம ஜஸ்ட் துணி மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணி தரேன்னு சொன்னேன் ஹை ஜிஎஸ்எம்ல. பாருங்க எவ்வளவு பிரீமியமா இருக்கு நீங்க பாருங்க. இப்போ இதுக்கு இடையில ஃபோம் இன்வால்வ்மெண்ட் இல்லாததுனால இந்த பெட்டை பயன்படுத்துறவங்க இந்த லேட்டெக்ஸோட ஃபீலிங்கை மேல ஆன் டாப்ல அப்படியே எடுத்துக்க முடியும். அதனால உங்களுக்கு சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபேப்ரிக்கை நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பிரீமியமா இருக்கும். இப்போ உங்க கண்ணு முன்னாடி இன்ச் பை இன்ச்சா நம்ம ஒரு மெத்தையை ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மெத்தையை நம்ம உருவாக்கிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம கிட்ட யாரு பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு என்னென்ன பேஸ்ட் பண்றோம் என்னென்ன ஸ்டிச் பண்றோம் அவங்க சொன்ன மெட்டீரியல் தான் உள்ள வச்சு தச்சிருக்குமான்ற அக்னாலஜ்மெண்டோட எல்லா மெத்தைகளையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேல பயன்படுத்துற டேப்பு முதற்கொண்டு ஃபினிஷிங் நல்லா வரணும் அவங்களுக்கு மேட்சபிளா இருக்குன்றத சின்ன விஷயத்தை முதற்கொண்டு நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மெத்தையிலே நீங்க பாத்தீங்கன்னா வெறும் கிளாத் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஈவன் நான் ஒரு நல்ல லேட்டெக்ஸ் போட்டு இதுக்குள்ள பயன்படுத்தல அப்படின்னா என்னால வெறும் கிளாத் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ண முடியாது. ஏன்னா என் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போகணும். இதுக்கு மேல டிரான்ஸ்பரன்சியா இப்போ நம்ம ஒரு பொருளை விற்கிறதுக்காக நிறைய விஷயம் மிகைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நான் இந்த த்ரோட் வீடியோல எதையுமே மிகைப்படுத்தி பேசுறதுக்காக ஃபேக்கா எதுவுமே பேசல. நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு உரிய மெத்தையை சரியான முறையில் சஜஸ்ட் பண்ணி அதை தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ற அக்னாலஜ்மெண்டோட தெளிவா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சோ ஒரு மெத்தை இப்படி உருவாயிருச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது சேஃபான முறையில் இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் 4 சைடும் கார்னர் பூட் எல்லாமே போட்டு ஹை ஜிஎஸ்எம் பிவிசி எல்லாமே போட்டு நீட்டா இந்த மாதிரி ஹை ஜிஎஸ்எம் சாக்கு போட்டு அவங்க வீட்டுக்கு சேஃபான முறையில் டெலிவரி எல்லாம் ஃப்ரீயா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க எல்லா கம்பெனிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஷோரூம் வச்சிருப்பாங்க இல்ல மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருப்பாங்க. நான் இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் காமிச்சேன் எல்லாமே ரா மெட்டீரியலாகவும் காமிச்சேன். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பெட்டோட அந்த அமைப்பு எப்படி இருக்கணும் அதோட ஃபீல் எப்படி கிடைக்கணும் எல்லாருமே நினைப்பாங்க. சோ நம்ம கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெட்டுமே ஸ்ப்ரிங் பெட்டா இருக்கட்டும் ஒரு ஆர்த்தோ மெமரி பெட்டா இருக்கட்டும் ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பெட்டா இருக்கட்டும் இல்ல ஃபுல் லேட்டெக்ஸ் பெட்டா இருக்கட்டும் இல்ல நார்மலான காயர் பெட் ஃபோம் பெட்டா இருக்கட்டும் எல்லா பெட்டுமே எந்தெந்த வகையில அவங்களுக்கு செயல்படுன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குற மாதிரி நான் டெமோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கோயம்புத்தூருக்குள்ள இருந்தாலும் சரி இல்ல வெளியூர்ல இருந்து நேரடியா வந்து பார்க்கணும்னாலும் சரி நேரடியா வந்து பார்த்து அது மேல படுத்து பார்த்து உணர்ந்து பார்த்து நீங்க மெத்தைகளை வாங்கலாம். இல்ல என்னால வர முடியலனாலும் தாராளமா நீங்க கால் பண்ணுங்க. ஒரு வீடியோ கால்ல கூட பொருளை பாருங்க என்ன ரா மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்க. இல்லையா வாட்ஸ்அப்ல நான் ரா மெட்டீரியல் அனுப்புறேன். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ரா மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ற ப்ரொடக்ஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சோ 100% டிரான்ஸ்பரன்சியோட 100% குவாலிட்டியோட நம்ம சிவானந்தா மேட்டர்ஸ்ல எல்லா விதமான மெத்தைகளையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது? ஆனா ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்ற போது ஓபனா சொல்லணும்னா எங்களோட ஒரு அப்பா அவங்களோட ஒரு கனவா தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டன்டா இப்போ நம்ம வேகமா ஓடிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில நம்மளோட பேரண்ட்ஸ் சார்ந்து நம்ம யோசிக்கிறோமா அவங்களோட மெடிக்கல் சார்ந்தா யோசிக்கிறோமா நம்ம தெரியல. உங்க பேரண்ட்ஸ் சார்ந்து ஒரு செல்ஃபி அவங்க கூட எடுத்துக்கிட்டதோ இல்ல என்னுடைய நோக்கம் ஒண்ணுதான் அவங்களை நீங்க கேர் பண்றீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க ஷேர் பண்றது மூலமா 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 1000 ரூபாய் தரேன். 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 2000 ரூபாய் நான் தரேன். இப்போ இதை பாக்குறவங்க கூட நினைக்கலாம் ஏன் நீங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு கூட நீங்க கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது ரொம்ப ஓபன் மார்க்கெட். இங்க உள்ள எல்லா பொருளுக்குமான விலையும் இந்த ஓபன் மார்க்கெட்ல இந்த இன்டர்நெட்ல கண்டிப்பா எல்லாராலையும் கண்டுபிடிச்சிக்க முடியும். சோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது கிடையாதுன்னா நீங்க பார்த்தாலே தெரியும். சோ கண்டிப்பா நேர்மையான முறையில் சரியான முறையில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதா என்னுடைய நோக்கத்தை உங்களுக்கு கடத்தினா எனக்கு போதும். சோ நல்ல பொருட்களை பண்ணி கொடுத்துருக்கோம் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதே மாதிரி இன்னொரு விஷயமா நம்மளோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருப்போம். பட் எல்லாராலையும் எல்லா விதமான மெத்தையும் உடனே வாங்கிட முடியுமா முடியாது. இன்னொரு கிவ் அவேவா நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மாசம் தொடக்கத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசத்துல இருந்து எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Facebookல இல்ல மத்ததுல நம்மளோட பேஜை ஷேர் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயமா அக்னாலஜ்மென்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணி வைங்க. மாச பிகினிங்ல 5 நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்த்தோ சாஃப்ட் மெத்தைய இதோட சிங்கிளோட விலைனா மிகைப்படுத்தி பேசாட்டி ஒரு 10,000 ரூபாய் வரும். இந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெட்டை முதுகு
வலி வராத பெட்டை, ஹீட் வராத பெட்டை ஒரு 5 நபர்களை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய பேஜை, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மாச பிகினிங்ல 5 பேரை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரணும். ஸோ இவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான மெத்தைகளையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். ஐ மீன் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம கம்பெனியில் நீங்க மெத்தை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணி நல்ல வகையில பண்ணி தரோம். ஒரு சிறிய வகையில அட்வான்ஸ் பண்ணுங்க. சிஓடியும் அவைலபிள் இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுங்க. நம்ம கிட்ட எடுக்கிற ஃபோம் பெட்ல ஸ்டார்ட் பண்ணி லேட்டெக்ஸ் பெட் வர எல்லா பெட்டுக்குமே வாரண்டியும் இருக்கு. ஸோ எங்க வீட்டுக்கு பண்ணி தர மாதிரி நல்ல முறையில் எல்லா விதமான மெத்தைகளையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.